ஏன்டா திரும்பவும் திருட்டு தானா? இது ஒரு டீசெண்டான திருட்டு. எப்பவும் நடக்கிற திருட்டு பிரியாணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து ஜாக்லின் ஒரு எக்ஸ்ட்ரா கப் பால் கேட்டிருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம அருண்குமார் எடுத்து கொடுத்துருக்காரு. உடனே நீங்கள் லாஸ்ட் வீக் கிச்சன் டீம் நல்லா அழகாக எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்ததுக்காக இந்த ஒரு கப் உங்கள் எல்லாருக்கும் வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. ஸோ இதைத்தானடா மஞ்சரி கேட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா 2 பிரெட்டு ஒரு முட்டை எப்படி பத்தும் அப்படின்னு சொல்லி மஞ்சரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அருண்குமார் சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்த எக்ஸ்ட்ரா 2 பிரெட் கொடுத்ததே பெருசுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பிரெட்டும் ஒரு முட்டையும் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இன்றைக்கி டிசைன் பண்ண டிசைனே தப்புன்னு தானே அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் முத்துக்குமரனும் நேற்றுக்கு சொல்லியிருப்பார் ஆனந்திக்கிட்ட. அதாவது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையை விட கம்மியாக நீங்கள் கொடுத்துக்கிட்டு நாங்கள் ஏதோ எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்து கொடுத்தீங்க, எங்களோட காமன் கிராசரிஸில் தானே கொடுத்தீங்க அப்படின்னு முத்து கேட்டிருப்பாரு. ஸோ அதுதான் மஞ்சரியும் கேட்டிருப்பாங்க. அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து மஞ்சரி மேலே பாஞ்சாங்க. இப்போ இவங்க எப்படி பால் எடுக்கிறாங்க? ஸோ இவங்களுக்கு தேவைன்னா ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா வரும்போது எடுத்து சாப்பிட தானே செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவைன்னா அவங்க கிச்சன் ஃப்ரிட்ஜில் கையும் வைக்கக்கூடாது. அப்போ அவங்க யாருக்கிட்ட போய் கேட்பாங்க? உங்ககிட்ட தானே கேட்பாங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு மிட் நைட் பசி வருது, ரொம்ப நியாயம் தான். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி பசிக்கும், ஏதோ கேட்குறீங்க, எடுத்து சாப்பிட்றீங்க. அப்படி தானே அவங்களுக்கும் பசிச்சதுன்னு எக்ஸ்ட்ரா பிரெட்டு கேட்டாங்க. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா தான் வயிறு அடங்கும். இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம ரொம்ப நேரம் பசியோடு இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பிட்டா தான் நம்ம வயிறு பசி அடங்கும். இது எனக்குங்க அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருந்திருக்கும். அதனால தானே அவங்க கேட்டாங்க. அது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குனாங்கல்ல. இப்போ எதுக்கு பால் டப்பா அருண் டபக்கு டப்பா அருண் வந்து எதுக்கு பால் எடுத்து கொடுக்குறாரு? ஸோ இது உண்மையான டபக்கு டப்பா தான். யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.